பேர் என்ன? ஆதர்ஷ். ஆதர்ஷ் என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். ஓ, என்ன கதை சொல்ல போறீங்க? வாயால் வந்த வினை கதை சொல்ல போறேன். சூப்பரா தம்பி, எல்லாரும் வாயை வச்சிட்டு சும்மா இருந்தா ஏன் பிரச்சனை இருப்பது? சரி, என்ன கதை? ஒரு ஊர்ல ஒரு புது பாலம் கட்டினாங்க. அந்த பாலத்தை திறக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வந்திருந்தாங்க. குறுக்க ஒரு ரிப்பன் கட்டி அந்த ரிப்பனை கட் பண்ணி எல்லா காரும் போக ஆரம்பிச்சது. அந்த விழாவுல ஒரு பரிசு வச்சிருந்தாங்க. அதாவது அந்த பாலத்துல 100ஆவதா வர காருக்கு 10,000 ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லி அப்புறம் டைம் ஆயிட்டே இருந்துச்சு. 100ஆவதா ஒரு கார் வந்துச்சு. எல்லாம் ஓடி போய் நிறுத்தி கங்க்ராச்சுலேஷன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க 100ஆவது காரு, இந்தாங்க 10,000 ரூபாய் பரிசு, பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த கார் ஓடிட்டு இருந்த ஆள் சொன்னா, முதல்ல இந்த காசை வச்சு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும். எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு, அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. நானும் தான்டா. காருக்குள்ள உட்கார்ந்த அவங்க ஃப்ரெண்டு அவங்க சொல்றத நம்பாதீங்க, அவர் இப்படிதான் குடிபோதல் இருந்தாலே வளருவாரு. லைசன்ஸும் இல்ல, சரக்கு வேறையா, ட்ரங்க் அண்ட் டிரைவா? ஆபீசருக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா லைசன்ஸும் இல்ல, குடிச்சிட்டு வர வண்டி ஓட்டுறியா அப்படின்னு கேட்டாங்க. காருக்குள்ள இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் அப்பதான் தூங்கி எழுந்தானா, அவன் சொன்னான், அதுக்கு தாண்டா அப்பவே சொன்னேன் ரோட்ல நிக்கிற காரு திருட வேணான்னு. ஓ, காரு திருட்டுக்காரா? ஆமா. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள கூட்டிட்டு போய் நல்லா செஞ்சுட்டாங்க. இதுல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? பேச வேண்டிய நேரத்துல பேசணும், சும்மா இருக்க வேண்டிய நேரத்துல சும்மா இருக்கணும். திஸ் இஸ் தி மோரல் ஆஃப் தி ஸ்டோரி. எஸ், பிரமாதடா தம்பி. வேற ஏதாவது கதை இருக்கா? இங்க பக்கத்து வீட்டு கதை சொல்லட்டுமா? ஏண்டா? இல்லங்க, வாண்டடா வண்டி ஏறி வர மாதிரி இருக்கு.